நம் காலத்து நாயகர்கள்ங்கிறது சிறிய யோசனை பெரிய வெற்றின்னு. ஒவ்வொரு டெக்னாலஜியும் எப்படிலாம் வந்துச்சு, ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க. டிராபாக்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். டிராபாக்ஸ் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு தெரியும், தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தெரியும். இணையத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. எல்லா ஃபைலையும் போட்டு அன்னைக்கு முக்கியமாக அந்த ஃபைலை அவர் கொண்டு போய் கொடுக்கணும், ஒரு இடத்துல கொடுக்கணும். எல்லாத்தையும் பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட்டாரு. அவரு மறந்துட்டார் அந்த பென்டிரைவை எடுத்துட்டு போறது. பெருத்த இழப்பு அவருக்கு. குறிப்பிட்ட நேரத்துல அந்த பென்டிரைவை கொடுக்க முடியலங்கிறத வர்த்தக ரீதியாக ஒரு பெரிய ஒரு இழப்பு. உடனே அதற்கான மாற்று ஏற்பாடுகளாக அவர் என்ன கண்டுபிடிக்கிறாங்க, டிராபாக்ஸ்ங்கிற ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு இன்னைக்கு எல்லோருமே நம்ம டிராபாக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த புத்தகத்தின் முதல் கட்டுரை ரொம்ப முக்கியமானது. சைபர் சிமன்கிறவர் அந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. பிரெயின் செஸ்கி அப்படிங்கிறவங்களுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, நிறைய வெளிநாடுகள், இப்ப நாங்க சமீபத்துல கூட இஸ்ரேல் போயிருந்தோம். இஸ்ரேல்ல நீங்க ஹோட்டலை வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு ரேட்டு, அதே மாதிரி நீங்க மற்ற வீடுகள்ல இருக்கக்கூடிய அறைகளை நீங்க ஒரு குறிப்பிட்ட அறையை நீங்க வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ரேட். அதெல்லாம் 5 மடங்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ஹோட்டல்ல ஒரு அறை நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டுல வாடகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அது 10,000 ரூபாய்னா, ஹோட்டல்ல நீங்க அந்த ரூமை வாடகைக்கு எடுத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் அதனுடைய வாடகை அதிகமா இருக்கும். இந்த பிரெயின் செஸ்கியும் அவர் நண்பரும் என்ன தொழில் பண்றது அப்படிங்கிறது தெரியல. நீண்ட காலமாக வருமானத்திற்கு வழி கேட்டு யோசிச்சு போராடிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வழி தெரியவே இல்லை. அவங்க 2 அறை கொண்ட ஒரு வீட்டுல தங்குறாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது கிடைத்த ஐடியா ஒரு ரூமை வாடகைக்கு விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்றான். ஒரு ரூமை வாடகைக்கு விட்டு ஒரு ரூமை மட்டும் நம்ம பயன்படுத்தி கொள்வோம், அதன் மூலமாக நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான எதிர்ப்பு. என்னன்னா, முன்பின் தெரியாதவர்கள்லாம் எப்படி அந்த அறையில தங்குவாங்க? நான் இந்தியாவில இருந்து போறேன், நான் யாரு என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. நான் அமெரிக்காவில போயோ இஸ்ரேல்ல போயோ எங்கேயோ நான் தங்கணும்னா என்னை பற்றிய எந்த விதமான அறிமுகமும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே தங்க வைக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க்குங்கிற அந்த சிஸ்டத்துக்கு முதல்ல எதிர்ப்பு வருது. ஆனா படிப்படியாக அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைபாடுகளையும் அவர்கள் சரி செய்து இன்னைக்கு 190 நாடுகள்ல இந்த நடைமுறை இருக்கு. நீங்க இணையங்கள்ல தேடி பார்க்கலாம். 190 நாடுகள்ல நீங்க இந்த நடைமுறை ரொம்ப சீப்பா நம்ம டிராவல் பண்ண முடியும். ரொம்ப சீப்பா நாங்க தங்கணும். நாங்க தங்கின ஹோட்டல்ல தங்கினதுக்கும் நாங்க இந்த மாதிரி தங்கினதுக்கும் எங்களுக்கு வேறுபாடு இருந்தது. அப்போ அந்த நடைமுறையை ஒருத்தர் உருவாக்குற போது அவருடைய சொந்த வாழ்விலிருந்து அவருக்கான அனுபவம் வருது. அதுல ரொம்ப முக்கியமா அந்த கட்டுரையை எப்படி முடிச்சிருப்பாரு அப்படின்னா, முன்பின் தெரியாத மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதா பிசினஸ். முன்பின் தெரியாத மனிதர்கள் மீது நம்பிக்கை வச்சு அவங்கள நம்பி அவங்கள வெறுக்காம அவங்களையும் இந்த சிஸ்டத்துக்குள்ள உள்ளடக்கியதாக கொண்டு வருகிற போதுதான் ஒரு பிசினஸ் ஜெயிக்கும். எல்லாரும் பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் கொண்டே இருந்தால் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் செய்ய முடியாதுன்னு அந்த கட்டுரையாளர் முடிக்கிறார். எப்படி இப்பெல்லாம் கிராஸ் செக் பண்றாங்க அப்படின்னா, சோசியல் மீடியாவை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு கிராஸ் செக் பண்றாங்க. சோசியல் மீடியாவுக்குள்ள போய் உங்களுடைய ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரிலாம் நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்கிறத பார்த்து உங்களுடைய ப்ரொஃபைல கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்க. வெற்றிகரமாக 190 நாடுகள்ல அது இருக்கு. அந்த புத்தகம் எல்லா குழந்தைகளும் படிக்கும். சின்ன விஷயங்கள். புத்தகத்தை எல்லாம் கலைச்சு போட்டிருக்கோம். எந்த புத்தகம் எங்க இருக்கு, எந்த தலைப்புல இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒருத்தர் சிரமப்பட்டே இருக்கிறாரு. வீட்டுல எந்த பொருள் எங்க வச்சோன்னு அவருக்கு ஞாபகமே இல்லை. ஒவ்வொரு முறையும் தடுமாறுகிறார், ஒவ்வொரு முறையும் தேடுறாரு. இவ்வளவு தூரம் இணையதளங்கள்ல எவ்வளவு இணையதள முகவரிகள் கொட்டி கிடைக்கு, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. உடனே புக் மார்க்னு ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொரு மனிதரும் தன்னந்தளவுல சின்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தால், இப்ப இவங்க நான் சொல்றதெல்லாம் எல்லாருமே பில்லியனர் ஆயிட்டாங்க, மில்லியனர் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.